ஸோ கைஸ் நம்ம அவ்வளோதான் கிளம்பியாச்சு, வண்டி எடுக்க போகிறோம். அக்கா வரட்டுங்களா? வரட்டுங்களா? பையன் எங்கே போயிட்டான்? சரிங்கக்கா, ஓகே வரேன். இல்லை நம்ம போவோம். ஆமாம். ஏய் கவின் பாய். ஆக்சுவலாக இந்த பையன் தான் அந்த பையன். சாப்பிட்டியா? சரி ஓகே பாய், பார்ப்போம். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, நான் போடக்கூடிய வீடியோஸில் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கல இது வந்து இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது என்ன கரெக்ஷன் சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரண்ட்டு ஆயில் பிரேக்கில் பிடிச்ச விஷயமே இதுதான். என்ன பண்ணால் கை வச்சா இந்த சவுண்டு வருதுங்களா, இந்த சவுண்டு தான் எனக்கு பிடிக்கும். இருங்க சவுண்டு கேட்கலாம், நான் மறுபடியும் காட்டுறேன். எல்லாருமே அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ட்ரெக்கிங் பிளேஸ்க்கோசரம் போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சண்டே, அதனால் கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம கீழே உட்காந்துன்னு வச்சுக்கோ, மிரரும் கவர் ஆகும், நம்ம ஜாலியாக குழியில் உட்காந்துட்டு போகிறோம். மித்த பைக்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு போகிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். இது ஃப்ளாட் சீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உட்கார முடியல. என்ன கவினா மேலே பார்த்துட்டு விட்டேன்னா என் கண்ணு கீழே தான் இருக்குது, கேமரா மட்டும் தான் மேலே, ஹெல்மெட் மட்டும் தான் மேலே தூக்கியிருக்கிறேன். ஓகேங்களா? அது நல்லா இருந்தது அந்த இடம். ஸோ அதுக்காக கேமரா அப்படியே ஆங்கிள் திருப்பினேன். நல்லா இருக்குல்ல இந்த ஏரியா, இந்த வியூ பாருங்க, எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் போதும் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா அங்கே போய்ட்டு எனக்கு vlogக்கு கேமரா வேணும், சார்ஜ் வேணும், தேவைப்படும். ஸோ அதனால் நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஃபால்ஸ் இருக்குது, நம்ம அருவி அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அது அங்கே வந்தோம். அங்கே வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஃபால்ஸு நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம குளிக்கிற மாதிரி இருந்தால் கீழே போகலாம். கீழே வந்து போகிறதுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க போல். குளிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கீழே போகலாம். நம்ம குளிக்கல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை இருக்குல்ல, ஸோ அங்கே குளிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே கீழே போகல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் தான் வந்தோம், அந்த பெரியானன் கோவில் ஒரு ரூட்டில் அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு இந்த ரூட்டில் வந்தோம். இதுலேருந்து அப்படியே கீழே போனோம் அப்படின்னா இது போய் அப்படியே அங்கே போயிட்டு நம்ம ஆகாய கங்கை போகிற ஃபால்ஸ் அந்த மெயின் ரோடு டச் ஆகும், ஜாயின் ஆகும். அங்கே போகிற வழியில் தான் இந்த நம்மரி ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு அப்படியே அங்கே கவுண்டருக்கு போகிறோங்க, தெரியுதுங்களா? அந்த கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுப்பாங்க போகலாம். அங்கே எடுத்துகிட்டு அப்படியே கீழே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே கீழே இந்த வழியை இறங்கி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகணும். அதனால் ஜூம் பண்ணி காட்டுற பார்க்குற அளவுக்கு இருக்குண்ணா, தெரியுங்களா? ஃபுல்லாக ஃபால்ஸ் நல்லா தான் இருக்குது, தண்ணி ஆனால் கம்மியாக இருக்குது, ஃபால்ஸ் நல்லா இருக்குது, தெரியுங்களா? பார்த்துட்டு அப்படியே கிளம்பி அப்புறம் காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நாங்கள் இதை முடிச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது மாசில்லா ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டே வேறு ரூட்டு, ஆனால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் வேணால் ஆகாயக்காங்க போயிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்துட்டு இல்லை வந்தாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, ஸோ எல்லா இடம் பார்த்துடலாம், வியூ பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொன்னோம். அதுவும் எனக்கு பெட்டராக தான் தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு நாளைக்கு எச்சோ அங்கே போக முடியாமல் போயிடுச்சு, அங்கே பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிப்போம். இப்போ வீடியோஸ் பார்க்குற நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்க்கணும், யாரோ 1-2 இது இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காக அதாவது இந்த வீடியோ போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மாசில்லா ஃபால்ஸு சொன்னோம்ல, ஸோ அங்கே வந்துட்டேன். அங்கே வந்து மெயின் ரோட்லேருந்து என்ட்ரன்ஸுக்குள்ளே வரையிலே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா பர் வெஹிக்கிளுக்கா பர் ஹெட்டுக்கான்னு தெரில, ஆனால் 30 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருக்கு 60 ரூபா 60 ருபீ கொடுத்துட்டு இந்த வழியில் தான் வந்தோம். இதுதான் உள்ள சும்மா ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். உள்ளே வந்தோடனே இங்கே பார்க்கிங் போட்டாங்க, சரி காட்டுறாங்க பார்த்தீங்களா? இங்கே பார்க்கிங்கு, சாப்பாடு ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அங்கே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தோன்னா வண்டி அந்த தாருக்கு பின்னாடி நிறுத்தியாச்சு. நம்ம ஜிபு வந்து பார்த்தீங்கன்னா தாருக்கு பின்னாடி தான் அந்த சரி அவன் நிற்கிறான் பாருங்க, அங்கே நிறுத்தியாச்சு. பார்க் பண்ணிட்டு இப்போது நாங்கள் கீழே போகிறோம். ஃபால்ஸ் நல்லா ஹைட் வந்து ஊற்றுது போல், இது தெரியுது அவங்க மேலே.
இது வரைக்கும் வர மாட்டேங்குது. என்னது அங்கே ஊற்றுறது தண்ணி இல்லை தெரியுதா கேஸ் இந்த சைடில் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபேமிலிக்கு நல்ல டைம், ஃபேமிலிக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேமிலிக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால் பண்ணாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தண்ணி நல்லா தான் ஃபோர்ஸாக தான் வருது. குளிக்கிறதுக்கும் தண்ணிகிட்ட தான் இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு சரி ஆனால் அவங்க ஆகாயங்க ஃபஸ்ட்டு அந்த ஹைட் ஃபால்ஸ்லேருந்து குளிக்கணுங்கிறது நாங்கள் புக் ஆகிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஆகாயகங்கையில் குளிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் ஆகாயகங்கைக்கோசம் வெயிட் பண்ணுறோம். இங்கே நல்லா இருந்தால் இங்கே குளிக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. ஏறும்போது நான் வந்து சொன்னேன் ஃபிக்ஸ் ஆகிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஆகாயகங்கை போகலான்னு இருக்கோம். இங்கே ஜஸ்ட் வந்து சும்மா சரி காட்டணும் வந்தாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஏரியா காட்டில அப்படிங்கிறது காட்டுங்க. கைஸ் இன்னும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ல ஃபால்ஸ் சவுண்டு பயங்கர நாய்ஸாக இருந்திருக்கு. நான் கவனிக்கவே இவனும் கவனிக்கலை. ஃபுல்லாக வீடியோவில் எடுத்து முடிச்சது தான் தெரியுது. நாங்கள் ரிப்ளை போட்டு பார்க்கல தான் தெரியுது, ப்ரிவியூ பார்க்கல தான் தெரியுது ஃபுல்லாக இறைச்சல் சவுண்டு. ஸோ பார்க்கல, வீடியோ எடுத்திருக்கேன். நாய்ஸ் கண்ட்ரோலில் போட்டு பார்க்கலாம். நாய்ஸ் கண்ட்ரோலில் கவர் ஆச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படி பண்ணி தான் அந்த நாய்ஸ் வந்துருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அது ஃபால்ஸோட சவுண்டு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அது எதுவும் பண்ணியிருக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஆடியோ குவாலிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்க பார்க்குறேன். இல்லை அப்படிங்கும்போது இந்த ஒரு கிளிப்பை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்னடா ஆகாயங்க மறந்துட்டேன். இந்த ஆகாயங்க ஃபால்ஸ் வந்துச்சு. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபி வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கீழே வந்து அதுக்கு ஏமா சொன்ன நீ? 10 வயசு 15 வயசு என்ன புரிய மாட்டேன். 1 2 3 4 5 6 இவங்க இல்லை, நாங்கள் வேறு. ரெடியா? ஓகே ரெடி. கண்டிப்பாக இருக்குது, வெடி கொண்டு இருக்குது, போட்டோ இருக்குது, போய் 1000 நாள் இருக்குது, எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க. பிஸ்கட் போகலாம், ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. ரைட்டு ஓகே போகலாம். ரைட் 2 பேர் இந்தா புடி. டோக்கன் எழுதிக்கிற 10 ரூபா. ஆமாங்கண்ணா, பேலன்ஸ் தரோம். போ டக்குன்னு போ. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஆளு இவ்வளோ வெயிலே எனர்ஜியாக இருக்காரு. சில்லுங்க இருக்கிற ஆளு சில்லு போட்டுருவோம் நம்ம போயிட்டு. நான் கைஸ் நம்ம இங்கே வந்தாச்சு. ஆனால் படிக்கட்டு தான் காணலாம், எல்லோரும் இங்கேயே நின்றுட்டாங்க. ஒரு வேளை அவ்வளோதான் ஃபால்ஸ் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே தெரியல, அந்தளவுக்கு வந்து டவுனில் இருக்குது. இறங்குறப்போ தெரியாது, இறங்குறப்போ தெரியாது. ஆனால் நம்ம ஏறும்போது தெரியல. நாங்கள் ஏன் இறங்கி ஒவ்வொருத்தரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்களேன். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தேருமா தேர மாட்டோமா அப்படின்ட்டு. இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாவது வரும்போதெல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பாருங்க ஏறவங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் முகம் கூட மேல் நோக்கி இல்லை, எல்லா முகமும் கீழ் நோக்கி தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் அங்கே ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முடியாமல் கீழே உட்காந்துட்டார். யங்ஸ்டர் தான், தலை சுற்றி உட்காந்துட்டாரு. அது என்ன விஷயம் தெரியல. ஹெல்ப் கேட்டு வேணும்னு கேட்டால் வேணாம் வந்துடுறேன் அப்படின்னாப்பலாம். நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆள் இல்லை. ஸோ அவர் இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் டயர்லாம் பார்த்தா அவர் வந்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அவர் ஃபுல்லாக ஹில்ஸு மேலே வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பார்க்காம இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் உட்காந்து வந்தால் நாங்கள் டக்குன்னு முன்னாடி போயிட்டோம். அப்படின்னு தெரியல. மறுபடியும் இறங்கி பார்க்கலாம். சரி, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். வியூ பாயிண்ட் வரையில் பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, பிடிச்சிக்கோங்க 2 பக்கமும் பிடிச்சிட்டு அப்படி போகும்போது இப்படி போகிறானா, வரும்போது பாருங்கள் எப்படி வர போகிறான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த வியூ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த வியூ. தெரியுதா? சரிவா, வேற எங்கேயாவது தெரியல பார்த்தீங்க. அப்படியா
ஆள் இப்போ போகும்போது ஆர்வமாக வேகமாக இறங்குறான். வரையில் தான் ஆப்ரேஷன் பண்ணணுன்னாட்ட வரப்போகிறான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் பக்கமாக வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. நான் எதுக்காக இங்கேயே எடுக்கிறேன் அப்படின்னா, அங்கே போய்ட்டு சத்தியமாக சவுண்டு கேட்காதா. ஏன்னா அந்த குட்டி ஃபால்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் சவுண்டு கேட்டுது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் போயிட்டோம்னா அந்த அருவி சவுண்டு தான் கேட்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே முன்னாடியே எடுத்துறேன். இதுலேருந்து இன்னும் எப்படியோ ஒரு 500 நியர்லி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸு வரும் இல்லை அவ்வளோ வராது தெரியல. ஆனால் பார்த்து டிஸ்டன்ஸ் பார்த்தா அப்படி தான் தெரியுது. 500 நியர்லி வரும்னு நினைக்கிறேன். இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு ரெக்கார்டிங் ஆடியோ கேட்காது உங்களுக்கு. அந்த ஃபால்ஸோட நாய்ஸ் தான் கேட்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிவிட்டேன். கீழே போயிட்டு வேணால் உங்களுக்கு வீடியோஸ் வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ரகந்த உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொன்னால் நம்ப மாட்டேன். நீ ஏன் கீழே கொஞ்சம் முட்டி மட்டும் பாரு. நடுக்குது எனக்கு இப்போ. என்ட்ரு ஆகுற அந்த இடமா பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? அப்பா இங்கே சிலு சிலு சிலுன்னு இருக்குங்க. காற்று செம்ம காற்று. ஆனால் உங்களுக்கு நல்லா ஸ்பைசியான வியூங்க. வீட்லேயே உட்காந்து ஜாலியாக பார்க்குறீங்க. பாருங்கள், தப்பு இல்லை. அதுக்காக தானே நான் இருக்கேன். ஏய் என்னடா சவுண்ட் அது? ரகத்தை எனக்கு காலெலாம் நடுங்குதுடா. சொன்னா நம்ப மாட்டீங்க. அவனுக்குனாது போகும்போது தான் முட்டிலாம் நடுங்கும்னா, எனக்கு வந்ததுக்கே முட்டி தான் நடுங்குது. நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க 1700 படிக்கட்டு இறங்கி எதுக்காக வந்திருக்கோம் இந்த வியூ தெரியுதுங்களா? இதுக்காக மட்டும் வந்துருக்கோம். அப்படியே இது மட்டும் ரோடு மட்டும் பாருங்க. வேற எதுவும் கிடையாது. நல்லா இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். களத்தில் இறங்கிட்டு வந்து பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் களத்தில் இறங்கிட்டாரு. வரும்போது தான் இருக்குது. நான் உஷாராக இங்கேயே உக்காந்துட்டேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. போகிறாரு போட்டோம். அண்ணன் வந்துட்டாரு guys. உயிரோட வந்துட்டாரு. உடம்பு தசையெல்லாம் கிளிக்கலன்னு தெரியல. ஈரோடுலாம் இல்லை, முடிச்சிட்டோம். குளிரும் அப்படி இப்படின்னா உள்ளூர்ல ஆனா அடிக்கிற வெயிலுக்கு என்னமா தான் இருக்குது. நல்லது. அங்க வந்து பாத்தீங்கன்னா காற்று செம்ம காற்று, நிக்க கூட முடியல. அதனால கைத்த பிடிச்சிருக்கேன்னா வெளியில கேமரா தொடச்சிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா காற்று செம்ம காற்று, நிக்க கூட இல்லை. அந்த கயிறு எல்லாம் இல்லை அப்படின்னா சுத்தமா கண்டிப்பா நிக்க முடியாது. கயிறு போட்டு அவ்வளோ சேஃப்டி. காற்று தான் காற்று. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாரல் மாதிரி தான் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாமல் போயிட்டீங்கன்னா வேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாய ஃபால்ஸ் வந்து குடிச்சாச்சு. குளிச்சுட்டு பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு குடிச்சோம், எப்படி குளிச்சோம் அப்படிங்கிறது. செம்மையாக இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. இங்கே வந்துட்டு குளிக்காமல் போயிருந்தா தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ குளிச்சுட்டு ஓகே நல்லா இருக்கு, மஜா பண்ணியாச்சு, நல்லா இருக்கு. இப்போ இதை விட என்ன பெரிய டாஸ்க் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ 1700 ஸ்டெப்ஸ், அந்த 1700 ஸ்டெப்ஸை நம்ம மேலே ஏறப்போம். அதுதான் பெரிய டாஸ்க்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதுதான் பெரிய விஷயமே இருக்க போகுது. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்லோப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இது ரொம்ப இப்படி இருந்தது, செங்குத்தாக இருந்தது. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்க்கல என்னென்ன
அண்ணன் மாதிரி வாடா, நடந்து வாடா. ஓ வா போகலாம். 2 நிமிஷம் நான் வந்துடுறோம். சல்லுன்னு ஏறிடலாம். சல்லுன்னு நர தள்ளு, ஆளுக்கு நர தள்ளி வச்சுங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். நான் வந்துட்டேன், பையன்தான் கொஞ்சம் தவிடு தின்ட்டான். எப்படி போகலாம்? அவனுக்கு பேச கூட மூச்சு வரல, அவனுக்கு அந்தளவுக்கு மூச்சு வாங்குது. இப்போ அவ்வளோதான் கைஸ், நாங்கள் போயிட்டு ரொம்ப பசிக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசுவோம். ஏன்னா நாங்கள் கீழே இறங்கிலே வந்து சாப்பிட்டு போயிருந்துருக்கோம், சாப்பிடாம போய்ட்டு தப்பு பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. மேலே வந்தாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவ்வளோதான், சாப்பிட்டு நாங்கள் கிளம்பலான்ட்டு. இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். மீதி வந்து நான் சாப்பிட்டு உங்களுக்கு லாகில் சொல்கிறேன். ஓகே பாய். இதெல்லாம் எங்கே சொல்கிறா? சர்பத் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ், முடியல. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் வந்து ஒரு ரவுண்டு போட்டோம். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்களா, விளாகில் பார்த்துருப்பீங்க. அந்த போட் ஹவுஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மடு கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே சீக்குப்பாறைன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீக்குப்பாறையில் வந்து இது டாப் வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே மேலே இப்போ அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்குப்பாறை தானடா, ஆமாம், சீக்குப்பாறை டாப் வியூ பாயிண்ட்டு வந்து காட்டுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்தோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டாப்புக்கு வந்தாச்சு. அதனோட வீடியோ வந்து ஃபைனல் ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கொல்லி ஹில்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இது ஒரு பெட்டர் ஸ்பாட்டு. நல்லாயிருக்கு, வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இல்லை வியூ பாயிண்ட், அப்படியே பின்னாடி திரும்பினீங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது சன்செட்டுக்கான ஸ்பாட்டு. நல்லாயிருக்கு. சன்செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன் அப்படியே அந்த மலைக்கு பின்னாடி உங்களுக்கு மறையிற மாதிரி வியூ ஆகும். ஸோ சூப்பராக இருந்தது. வந்ததுக்கு ஒருத்தா இல்லையா? எல்லாமே போனோம். எங்கேயோ டைம் வேஸ்ட் பண்ணோமா? டப்பு டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவசரமும் படாத மாதிரி இருந்தது. நம்ம எங்கேயோ பொறுமையாக வந்த மாதிரி இருந்தது. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, அண்ணாவை பார்த்தீங்களா, படுக்கையே போட்டாப்புல அண்ணன். ஆமாம், அவருக்கு ஒரு ஆசை இங்கே ஒரு படுக்கையை போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதனால் இங்கே ஒரு பட்டறை போட்டாப்புல அண்ணன். கைஸ் நாங்கள் அவ்வளோதான் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அப்படின்னா இங்கே பெருசாக சன்செட்டுக்கு வெயிட் பண்ணலாம்னு பார்த்தோம். இங்கே சன்செட்டு வராதுன்னு நினைக்கிறேன். சன்செட் வரதுக்கு எப்படி ஈவினிங் 5-5:30 மேலே ஆகிடும். ஆனால் இங்கே 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ நம்ம 4 o'clock வெயிட் பண்ணாலுமே இப்போ மணி 3:30 ஆகிடுச்சு. நம்ம 4 o'clock ஃபுல்லாக வெயிட் பண்ணால் கூட இங்கே சன்செட் தான் கிடையாது, அப்படியே தான் இருக்கும், ப்ரைட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம நிற்கிறது அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்க, இதுவே இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hourல வந்து இது பிரைட்டு குறைஞ்சிருக்கணும்னு கேட்டால் குறையதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணலாம். இது தெரியும் நமக்கு, ஏதாவது ஓரளவு கெஸ் இருந்தால் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு நல்ல கிளியராக தெரியுது. இது சன்செட் ஆகிற மாதிரி தெரியல. வேணா அது அந்த மலைக்கு பின்னாடி வேணால் மறைஞ்சு நிற்கும், அவ்வளோதான். நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் சன்செட் இருக்காது சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ ஓகே. ஓவராலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொல்லியோட டாப்பில் எல்லா விசிட்டிங் பிளேஸும் முடிச்சாச்சு. கொல்லியே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம கவர் பண்ணியாச்சு. செம்மர்லேருந்து அதாவது கொல்லியோட நார்த் சைடு ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொல்லியோட சவுத் சைடு வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு, ஒரு ரவுண்டு போயாச்சு. ஆனால் பெருசாக அங்கே விசிட்டிங் பார்ட்டில் ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் இருக்கான்னு போனோம், ஆனால் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு சர்க்கிள் மட்டும்தான் போட்டு வந்தோம். அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. பக்கா அட்வென்ச்சரு. நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பக்கா அட்வென்ச்சரு. பாதி ஹில்ஸ் வந்து பாதி ரூட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்வென்ச்சரு. மீதி ரூட் வேணால் கொஞ்சம் அங்கங்கே ஏரியா இருந்தது. நாங்கள் பாதி தூரம் போயிட்டு ரிட்டன் ஆயிடலாம்லாம் பிளான் போட்டோம்.
அப்புறம் சரி இல்லை வந்தாச்சு, ரோடு நல்லா தெளிவாக இருந்தது, அப்போயே தெரிஞ்சிச்சு தெளிவாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் வந்தாச்சு. ஆனால் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு எங்களுக்கெல்லாம் செம்ம இதாக இருந்தது. வந்தாச்சு. அவசரப்பட்டுட்டு மோக்குமாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, அவசரப்பட்டது வீணாகலை. ஓகே பார்ப்போம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்து பேசினேன். ஸோ அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் போக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பாய்.